சரி, நான் இப்போ சமீபமா ஒரு வீடியோ பார்த்தேன். அதில வந்து ஏன் தங்கம் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டே தங்கம் வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது என்ன விஷயம் சார் அது? எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலத்தில ஒரு 50 டன்னுக்கு மேல வந்து இந்தியா வந்து தங்கம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இது அந்த பணவீக்கத்த சரிப்படுத்துறதுக்காண்டி தான் தங்கம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்நிய செலவாணி மூலியமா வந்து தங்கத்தில அந்த அந்த பணவீக்கத்த குறைக்கிறதுக்காண்டி தங்கத்த முதலீடு கூட்டும்போது, நம்மோட கையிருப்பு வந்து தங்கமா இருக்கும்போது, அதோட வேல்யூ கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் மணி இந்தியாவோட அதோடைய மணியோட வேல்யூ வந்து கூடும். இப்ப இன்னைக்கு யுஎஸ்டி வந்து ரூ. 88.75 இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு கரண்ட்ல. ஒரு இன்னைக்கு டாலருடைய டாலரோட மதிப்பு. மதிப்பு இருக்குது. இது வந்து இன்னும் கூடாம வந்து இவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ரூ. 1 ஒரு கூடும், ரூ. 1 குறைஞ்சது. ரூ. 1 கூடுனாலே வந்து பெரிய ஒரு மாற்றத்த குடுக்குது. இப்ப இன்னுமே தங்கம் சேமித்து தான் வச்சுட்டு சார் இருப்பாங்க. தங்கம் வந்து ஒரு 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 செய்தி சொல்லுவேன். அது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். 2030ல ஒரு பவுன் ரூ. 5,00,000 சார். என்ன சார்? ஒரு பவுன் ரூ. 5,00,000. ஒரு பவுன் ரூ. 5,00,000 சார். ஒரு கிராம் வந்து 80,000. 2026ல 2030 30 தண்ணி இருந்தா கொஞ்சம் குடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஏன் ஏன் கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்கு. இந்தியா வந்து 50 டன் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். ஆ. சைனாக்காரன் மாசம் மாசம் வந்து 100 டன் வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தங்கம் விளையாடுறதுக்கு மெயின் காரணமே வந்து சைனாக்காரன் தான். ஒரு பக்கம் வாரு, ஒரு பக்கம் வந்து ஒவ்வொரு நாட்டோடைய பணம். இவன் டன் கணக்குலன்னா நான் காய்கறி வண்டி ஏத்துற மாரி சொல்றீங்க. 100 டன்னா எவ்வளோ தங்கம் இருக்கும் சார்? இது மாசம் மாசம் வந்து சைனாக்காரன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது சைலண்டான அவன் சைனாக்காரன் எப்பவுமே யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க? சார் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஒன்று இருக்கு. அப்படி அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆன்லைன்லேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க எம்சிஎக்ஸ் கோல்டு இருக்கு, என்சிஎக்ஸ் கோல்டு இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட்டிங் இருக்குது. நீங்க கமாடிட்டி மார்க்கெட் பண்ணி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க ஒரு மார்ஜின் அமௌண்ட் கட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க பிசிக்கல் கோல்டு டெலிவரி எடுப்பாங்க. அதாவது ஆன்லைன் டெலிவரி ஆன்லைன் மூலியமா வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம். பிசிக்கல் மார்க்கெட் 2மே இருக்குது. நீங்க பிசிக்கல் மார்க்கெட்ல போயிட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு என்ன கரண்ட்ல என்ன எம்சிஎக்ஸ் கோல்டு ஓடுதோ, அந்த கோல்ட பேஸ் பண்ணி அவங்க வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பெரிய ஒரு நெட்வொர்க் சார் இது.